World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வேலுசு அவர்கள் அவருடைய தலைப்பு நட்சத்திரங்களை கையாளும் தன்மை. நவசக்திகளுடைய நிறுவனர். அவர்களை பேச விளையுமாறு நட்புடன் அழைக்கின்றேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இடம்பெற ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. இந்த நிகழ்வை உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த சபையில் வீற்றிருக்கும் ஜோதிட ஆசான்களையும் பார்வையாளராக வந்திருக்கும் ஜோதிட சொந்தங்களும் ஜோதிடர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் மதிப்புக்குரிய பிரபஞ்ச குழுவின் செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அபிராமி கதிர்வேல் அவர்களுக்கும் எனது தாய் சங்கமான பிரபஞ்ச குழுவின் தலைவர் மதிப்புக்குரிய குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் அதன் பொருளாளர் பட்டுக்கோட்டை முருகானந்தம் அவர்களுக்கும் துணை செயலாளர் கோவையை சேர்ந்த திருமதி தனபாக்கியம் அவர்களுக்கும் எனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கும் கோவிந்தசாமி ஆசிரியர் அவினாசி அவர்களுக்கும் ராஜநிலை சோதிட வித்தகர் சேலத்தைச் சேர்ந்த அருண்ராமையா அவர்களுக்கும் சிபி புத்தக விற்பனையாளர் மற்றும் ஜோதிடர் ஆசிரியர் கணேஷ் அவர்களுக்கும் ஏனைய ஆன்றோர் சான்றோர் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு பேச கொடுத்திருக்கின்ற தலைப்பு நட்சத்திரங்களை கையாளும் விதம் என்ற அடிப்படையில் இன்றைய பேச்சு இருக்கும். ஒரு ஜாதகத்தை எப்படி கையாளுவது, ஒரு கிரகத்தை எப்படி கையாளுவது, ஒரு நட்சத்திரத்தை எப்படி கையாளுவது, ஒரு பாவத்தை எப்படி கையாளுவது என்று பல்வேறு தன்மைகளே இருந்தாலும் கிரகங்களையோ பாவங்களையோ நட்சத்திரங்களையோ நாம் கையாள முடியாது. ஏனென்றால் அவர்களின் ஆதியத்திற்கு உட்பட்டவர்கள்தான் நாம். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நாம் நட்சத்திரத்தை கையாளுவது என்பது சற்று கேள்வியெல்லாம் செய்யும். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை, அதனுடைய கர்மாவை, அதனுடைய செயல்பாடுகளை கையாளுவது என்பது இயலாத காரியம். அதே சமயத்தில் அதை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய செயல்பாடுகளை, புரிதல்களை நாம் மாற்றிக்கொள்ளும் போது அதை நாம் கையாளுகிறோம் என்று அர்த்தம். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் வரும் கதாபாத்திரங்கள், அதனுடைய செயல்பாடுகள் நம் வாழ்வியலோடு ஒத்துப்போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய ராமாயணம் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் நட்சத்திரமாகவோ ராசியாகவோ ஒருத்தருக்கு அமையுமானால் அது
அவருக்கு எவ்வித விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலேயே இந்த நட்சத்திரத்தை கையாளும் தன்மையை அதனோடு அடிப்படையில் நான் உங்களோடு சில இராமாயண மகாபாரத்தில் வரும் கதாபாத்திரங்களையும் அதன் நட்சத்திரங்களையும் மனித வாழ்க்கையில் அது எவ்வாறு பொருந்தி போகின்றது என்ற தன்மையிலையும் நான் விளக்க உள்ளேன். போன மாத கருத்தரங்கில், பிரபஞ்ச குழு கருத்தரங்கில் சதயம் நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தை மையமாக வைத்து காந்தாரியினுடைய, திருதராசன் காந்தாரியினுடைய தன்மைகளையும், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தினுடைய தன்மையும் ஒரு ஒப்பீட்டு ஆய்வாக அந்த கருத்தரங்கில் பேசியிருந்தேன். அதேபோல இந்த மாத கருத்தரங்கில் இராமாயணத்தில் கைகேயி என்ற கேரக்டரை உங்கள் முன் நிறுத்துகிறேன். இந்த கைகேயி இராமாயணத்தில் ஒரு திருப்பு முனை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல இராமாயணத்தில் இன்னொரு பரிணாமம், மாற்று முறை எங்கே என்றால், ராவணனுடைய தங்கையை காணும் வரை மாரீசன் என்ற மாயமான் வரும் வரை அங்கே ஒரு திருப்புமுனை நிகழ்கிறது. அதற்கு பின்பு அனுமான் இலங்கையை சென்று சீதாதேவியை காணும்போது ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. எனவே ஒரு இதிகாசத்தில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன நட்சத்திரத்தை கொண்டுள்ளது, அது என்ன அடிப்படையில் செயல்படுகிறது என்ற தன்மையை பார்த்து அந்த கதாபாத்திரத்தில் நான் இன்று எடுத்திருக்கும் கதாபாத்திரத்தினுடைய நாயகி என்று சொல்லக்கூடிய கைகேயி. இந்த கைகேயி எப்படி, எங்கு பிறந்தார், அவர் எப்படி தசரனை திருமணம் செய்து கொண்டார், அவர் வாழ்வில் எந்த திருப்பு முனை அமைகின்றது என்ற தலைப்பில் இந்த பேச்சு தொடரும். முதலில் கைகேயம் என்ற நாட்டை அசுபதியன் என்ற மன்னன் ஆண்டு வருகிறான். அந்த அசுபதி மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சமயம் அவன் தேவர்களோடு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தேவர்கள் வந்து யாகம் செய்து சரஸ்வதி தேவி போன்ற ஒரு குழந்தை எனக்கு வேணும் என்ற முறையில் அந்த யாகம் செய்யப்பட்டு சரஸ்வதி தேவி குழந்தையாக பிறந்திருக்கிறார். அந்த குழந்தைதான் கைகேயி. பின்பு அவள் வளர்ந்து வருகின்ற பருவம், இந்த அசுபதி மன்னனுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், முன் ஜென்மத்தினுடைய நிகழ்வுகளை தெரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் அதை சரி செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு அமைப்பை தெரிந்து கொண்டவர் தான் இந்த அசுபதி மன்னன். இப்போ இந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அசுபதி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இங்கே உள்ளே வந்திருக்கு. இந்த அசுபதி நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு மிக எளிதாக ஜோதிடம் கைகூடும். இதே தன்மையில் வளர்ந்து பருவம் எய்த பின்பு
இந்த முன்வரும் ஜென்மத்தின் உள்ள நிலைகளை அறிந்து நிகழ்காலத்தில் அதை சரி செய்து கொள்ளும் அமைப்பை அந்த கைகேயும் கற்றுக்கொள்கிறார். தந்தை என்ன செய்கிறாரோ அதையும் அவர் செய்கிறார். ஒரு காலகட்டத்தில் கைகேயி தனது தோழிகளுடன் நடந்து சென்றிருக்க கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக துர்வாச முனிவர் வருகிறார். இந்த துர்வாச முனிவர் எப்படின்னா கோபம் அதிகமாக கொண்டவர். கோபத்தாலேயே அதிகம் அவருக்கு ஞானம் உண்டாகும். தவத்தின் வலிமை கோபத்தால் அவருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி அவர் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கைகேயி தன்னுடைய ஆள்காட்டி விரலை காட்டி பறந்து கொண்டிருப்பவர் மிகவும் கோபக்கார ஒரு முனிவர். அவர் பேர் துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்கின்ற அந்த சொல்லானது துர்வாச முனிவருக்கு காதில் விழுகிறது. உடனே துர்வாச முனிவர் கோபம் கொண்டு வரும் முனிவர்களையும் முன்னோர்களையும் கைகூப்பி வணங்காமல் ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டுகின், அதனால் உனது ஆள்காட்டி விரல் இரும்பாக போகட்டும் என்று சாபத்தை கொடுத்து விடுகிறார். இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, இந்த நிகழ்வு ஒரு பக்கம் இருக்காம, தசரதனுக்கு 2 மனைவியர் உண்டு. முதல் மனைவி கௌசல்யை, இரண்டாவது மனைவி சுமித்திரை. 2 திருமணங்கள் ஆகியும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த அசுபதி மன்னன் இந்த மாதிரி முன்ஜென்ம வினைகளை அறிந்து குறைகளை நீக்கக்கூட ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறார் என்று தகவல் அறிந்து தசரத சக்கரவர்த்தி அங்கே அந்த கேகேயம் நாட்டுக்கு செல்கிறார் மன்னனை காண. அங்கே மன்னன் இல்லை, வேலை அதாவது அரசபை விஷயமாக அவர் வெளியே சென்றிருக்கிறார் என்று சொல்ல, அவரது மகள் கைகேயி இருக்கிறார். அவருக்கும் இந்த முன்ஜென்ம வினையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அவளிடம் நீங்கள் கேளுங்கள் என்று தசரத சக்கரவர்த்தியை சொல்லும் பொழுது, தசரத சக்கரவர்த்தியும் அந்த கைகேயிடம் சென்று கேட்கும் பொழுது, கைகேயி அவரை பார்த்து, நீங்கள் முன் ஜென்மத்தில் சூரிய பகவானாக அவதரித்தீர்கள். அப்பொழுது உங்களுக்கு 3 மனைவி. முதல் மனைவி காயத்ரி, இரண்டாவது மனைவி சாவித்திரி, மூணாவது மனைவி சரஸ்வதி என்று கூறுகிறார். இது சற்று வியப்பாக இருக்கிறது தசரதனுக்கு. இப்போ இந்த கதை இடையில நிறுத்தி இன்னொரு நிகழ்வை நம்ம ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் நான். எப்படி அப்படின்னா, இந்த காயத்ரி மந்திரத்தை ஆண்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமா, பெண்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சாமிகளிடம் கேட்கும் பொழுது, பெண்கள் அதற்காக அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டாம், அந்த முயற்சியை எடுக்க வேண்டாம், அவர்கள் காயத்ரியே நமக, சாவித்திரியே நமக, சரஸ்வதியே நமக என்று கூறினால் போதும். அடுப்பங்கரையில் இருந்தாலும் ஆற்றங்கரையில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் காயத்ரி மந்திரம் சொன்னதற்கு சமம் என்று கூறினாள். காயத்ரி மந்திரம் என்றால் ஒரு ஆற்றலை நமக்குள்ளே உருவாக்குவது காயத்ரி மந்திரம். காயம் என்றால் உடம்பு, அந்த உடம்பை திரியாக்கி எரித்து
அந்த வரத்தை பெற்றார் விஸ்வாமித்திரர். அதே போல் நாமும் அந்த உடலை திரியாக போட்டு எரித்து பெறுவது தான் காயத்ரி மந்திரம். சரி, இது ஜோதிட தகவல். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். அப்படி அந்த தசரனுக்கு கைகேயி இப்படித்தான் உங்களுக்கு 3 மனைவியர், 3வது மனைவி சரஸ்வதி, அது நான் தான். என்னை திருமணம் செய்து கொண்டால்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று கூறுகிறார். சரி என்று அவர் தன்னுடைய தகப்பனரிடம் கேட்கிறார். தகப்பனாரும் ஒத்துக்கொள்கிறார். இதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒரு முறை ஒரு கிளையில் 2 அன்னப்பறவைகள் தங்களுக்குள் ஒரு சம்பாஷணை பேசி நடந்து கொண்டிருந்ததை பார்த்து இந்த அசுபதி மன்னன் சிரிக்கிறார். அது தன்னுடைய மனைவி என்னவென்று கேட்கிறார். அதை அந்த நிகழ்வை நடந்ததை சொன்னால் அந்த மன்னனுடைய தலை வெடித்துவிடும். இது என்னுடையதா அது அமைப்பு. உங்களுடைய தலை வெடித்தாலும் பரவாயில்லை, அதை நீங்கள் கண்டிப்பாக என்னிடத்தில் அவர் வேண்டுகிறார், மன்றாடுகிறார். மன்னனும் சொல்ல முடியவில்லை. என்னுடைய தலை வெடித்து போனாலும் பரவாயில்லை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்பேற்பட்ட மனைவி எனக்கு தேவையில்லை என்று மனைவியை அவரது தாய் வீட்டுக்கு அனுப்பி வருகிறார். இப்போ இவருக்கு மனைவி இல்லை. இந்த குழந்தை வளர்ந்து பருவமான பின்பு இவருக்கு உறுதுணையாக ஒருத்தி இருக்கிறார். அவள் தான் மந்தாரை. அது கேரக்டரில் கூனி. இப்படி அந்த திருமணம் நடக்க மன்னரும் ஒப்புதல் அளிக்கிறார். திருமணம் நடந்து முடிகிறது. திருமணம் முடிந்த பின்பு மறுவீடு செல்ல வேண்டும் இல்லையா? அப்போ தனக்கு துணையாக யாரும் இல்லாததை எண்ணிய நிலையில் இருக்கும் பொழுது மன்னர் அந்த மந்தாரையும் துணைக்கு அனுப்புகிறாள். ஒரு முறை தேவலோகத்தில் ஒரு அசுரன் அந்த தேவலோகத்தை தனது வசமாக்கிக் கொள்கிறான். அதனால் தேவர்கள் அவருக்கும் கீழே வாழ விரும்பவில்லை. எனவே அவர்கள் எல்லாம் தசரதனிடம் முறையிடுகிறார்கள். இப்படி நடந்துவிட்டது, அந்த அசுரரின் ஆட்சிக்கு கீழ் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. எனவே நீங்கள் அந்த அசுரனை அழித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை, இந்திரலோகத்தை நல்ல முறையில் அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் மன்றாடுகிறார்கள். அதற்கு இணங்கி அந்த சூரனின் பெயர் சம்பாசூரன். அந்த சூரனை போரிட செல்கிறார். துணைக்கு கைகேயும் செல்கிறார். இந்த கைகேயும் தசரதனும் போருக்கு செல்லும் பொழுது ஒரு பானத்தை விட்டு மயக்க நிலை அடைய செய்கிறார் அந்த சம்பாசூரன். அந்த நேரத்தில் அவள் சாதுரியமாக தேரை ஓட்டி காப்பாற்றி விடுகிறார். அடுத்தது 2வது தடவை அந்த போர் நடைபெறுகிறது. அப்பொழுது தசரதனுடைய தேர்னுடைய அச்சாணி கலண்டு விழுதுகிறது. அந்த நேரத்தில் கைகேயி தன்னுடைய ஆள்காட்டி விரல், இரும்பு விரல் அல்லவா, அதில் தன்னுடைய கையை அந்த அச்சாணிக்குள் விட்டு அந்த தேரை ஓட்டி அந்த சூரனை ஜெயிக்கிறார். அந்த சூரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. ஒரே நேரத்தில் 10 இடத்தில் இருக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. தசரதனும் அந்த மாதிரி அமைப்பை பெற்றிட உள்ள தன்மை. அதே சமயத்தில் அவ்வாறு போர் புரிந்து அந்த தன்மையை உருவாக்கினால், அதனால தான் அவனுக்கு பெயர் தசரதன். தசம் என்றால் 10, ரதம் என்றால் தேர். அந்த ஒரே நிலையில் 10 இடத்தில் சேரை
செலுத்தி வெற்றி பெற்ற தசரதனுக்கு அந்த பெயர் ஒரு காரணமாக வருகிறது. சரி, இப்போ அந்த வெற்றிக்கு பாடுபட்ட துணை நின்ற கைகேயியை என்ன வரம் வேண்டும், 2 வரம் தருகிறேன் என்று தசரதன் கேட்கிறார். கைகேயி, மன்னா, இப்பொழுது அந்த மனநிலையில் நான் இல்லை. எனக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ நான் அப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன் என்று, அந்த வரத்தை பின்னால் கேட்டுக்கொள்கிறேன் என்று கைகேயி கூறிவிடுகிறாள். காலம் கடந்து கொண்டே போகின்றது. முதலில் ராமன் பிறக்கிறான். அடுத்ததாக குழந்தைகள் ஒவ்வொன்றாக தசரதனுக்கு பிறக்கிறது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் எல்லாரும் அந்த குழந்தை பருவம் எழுதி இளவரசர் பருவத்திற்கு வந்து அரச பதவி ஏற்கும் சமயம் வருகிறது. அதற்கு முன்னால் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற தசரதன் தூரத்தில் ஒரு மான் தண்ணீர் அருந்துவது போல ஒரு தோற்றத்தை கண்டு அதை அம்பு விட்டு வீழ்த்தி அதை மானை எடுக்க செல்கிறான். அப்பொழுது பார்த்தால் ஒரு ஆணின் உருவம், அதற்கு பக்கத்தில் கண் தெரியாத இயலாத நிலையில் தாய் தந்தையர் இருக்கிறார்கள். அவரின் பெயர் செவணன். அந்த செவணன் இறந்து போக அந்த தாய் தந்தையர்கள் இருவரும் தசரதனை பார்த்து, நீயும் இதுபோல் புத்திர சோகத்தை அனுபவிப்பாய், சரியான தருணத்தில் இந்த சோதனை உனக்கு அமையும் என்று ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறார்கள். இவனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அந்த காலகட்டம் புத்திர பாக்கியமே இல்லாத ஒருத்தனுக்கு புத்திர சோகம் வரும், என்னை போல நீயும் இழந்து தவிப்பா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்போ குழந்தை பிறக்கும் முதல்ல, அதுக்கப்புறம் தானே அது இறக்கணும், அது சோகத்துக்கு உள்ளாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தன்னைத்தானே அவர் சந்தோஷப்படுத்தி கொள்கிறார். அதற்கு பின்பு தான் குழந்தைகள் ஒவ்வொன்றா பிறக்குது. இப்போ இளவரசர்களாகி பட்டம் சூட்டுகின்ற ஒரு நிலை வரும்பொழுது இந்த மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி கைகேயிட்ட போய் இது மாதிரி பட்டம் சூட்டுவதற்கு ராமனை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்று சொல்லும் பொழுது கைகேயி மிகவும் சந்தோஷம் அடைகிறாள். அந்த சந்தோஷத்திற்கு அளவில்லாமல் போகிறது. அதற்கு பின்பு கூறிய சில வார்த்தைகளால் மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி கைகேயிடம் ஒரு அரை மணி நேரத்திற்கு பக்கமாக ஒரு சம்பாஷணை நடத்தி அதற்கு பின்பு தசரதனோடு 2 வரங்கள் கொடுத்ததில் ஒன்று, பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டம் மர உரி தெரித்து காடாள வேண்டும் என்று அதை கேட்கும் பொழுது தட்ட முடியவில்லை தசரதனால். எனவே அந்த மன உளைச்சலில் தசரதன் இறந்து விடுகிறார். ராமன் நாடாள செல்கிறான், பரதன் காடாள செல்கிறான். ராமன் பரதன் நாடாளுகின்றான். ஆனால் அந்த அரியாசனம் என்பது 14 ஆண்டு காலம் யாரும் அமராமல் உள்ளது. இந்த கைகேயினுடைய திருப்பு முனையால் ராமன் காட்டிற்கு சென்றான். சரி, இங்கே ஜோதிடம் என்ன சொல்லுது? இது கதை. ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அசுபதியினுடைய மகள் தான் கைகேயி. இப்போ அசுபதி நட்சத்திரத்திற்கு ராமனுடைய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? புனர்பூசம் 7வது நட்சத்திரம்.
அப்போ அந்த நட்சத்திரம் ஒரு வதை செய்கிறது. ராமன் பிறந்த பொழுது ராமனை அதிக நேசித்ததும் அவனோடு அதிக நாள் செலவிட்டதும் கைகேயி. தன் பிள்ளையை விட நேசித்தது ராமனை. அதே போல ராமனும் அதிகம் நேசித்தது, அதிகம் கூட இருந்தது கைகேயிடம். தன் மகனை விட ராமனை அதிகம் நேசித்தாள். இது கதை. ஆனால் நட்சத்திரம் கேரக்டர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அவங்க நல்லதே செஞ்சிருப்பாங்க, ஆனால் அது அவங்களுக்கு நல்லதாக தெரியாத உலக மக்களுக்கு கெட்டதாக தான் தெரியும். ஏன்னா தசரதன் அப்படிங்கிற கேரக்டர் எங்கே பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திரம், அசுபதி நட்சத்திரத்திற்கு சாதகமான வேலையை, அதாவது மன்னிக்கணும், தசரதன் புதனுடைய நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரங்கள் அங்கங்கே இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் ஒவ்வொரு கேரக்டரை செய்யுது. இதுக்கு விலாவரியாக இன்னும் உள்ற போய் சொல்லணும் அப்படின்னா, அந்த 14 வருடம் யார் முதலில் அந்த அரியாசனத்தில் அமர்கிறார்களோ அவர்கள் உயிரோடு வாழ மாட்டார்கள். அதுதான் விதி. அந்த விதியை உடைப்பதற்கு அவள் கையாண்ட விதம்தான், தன்னுடைய மகனை நாளாடச் சொன்னால் கண்டிப்பாக அந்த அரியாசனத்தில் அமரமாட்டான். ஏன்னா அவன் அண்ணன் மீது அவ்வளவு பாசம் கொண்டு வைத்தான். அதே சமயத்தில் கைகேயிக்கும் ராமனுக்கும் உள்ள பாசம் அளவற்ற பாசம். அதனால் கைகேயி என்ன சொன்னதுனாலையும் ராமனால் மறுப்பு கூற முடியலை. இதில் இந்த கேட்டை நட்சத்திரம் தசரதன் அதனாலேயே மனம் உழைந்து இந்த செயல்களையும் நிகழ்வுகளையும் கண்டு மனம் நொந்து போகிறார். அதனாலேயே தன்னுடைய உயிர் பிரிகிறது. இன்னொன்று, கைகேயி சாதாரணமான ஆள் இல்லை. ஏன்னா அவள் முன்ஜென்மத்தினுடைய வினைகள் என்னவென்று தெரிந்து வைத்திருப்பவள். இது மற்றவங்களுக்கு தெரியாது. தசரதனும் அந்த நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கல. ஏன்னா அதுதான் கர்மா. கர்மா ஒரு வினையை மறைத்து, இவள் கைகேயி நல்லவள் என்று யாராலையும் கூற முடியாததுக்கு என்ன காரணம்னா, ஒரு செயல் நடக்கும் பொழுது கர்மா கண்ணை மறைத்து விடும். கைகேயி நல்லவர் என்று யாராலையும் கூற முடியல. ஆனால் கைகேயிக்கு முன்ஜென்ம வினை என்னவென்று தெரியும். அதை அவள் உணர்ந்திருந்தாள். அதனால தான் தன் மகன் நாளாட வேண்டும் என்று கூறினார். எனவே ஒரு செயல் நல்லது என்று செய்ய போகும் பொழுது அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இது ராமாயணத்தில். அதுக்கு பின்னாடி இந்த கேரக்டர், கைகேயி கேரக்டர் பேசப்படவே இல்லை. அதோடு அது முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி எங்கே மறுபடியும் அடுத்த ஒரு விதியினுடைய பயணம் எங்கே தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுடைய தங்கையை பார்க்க வரைக்கும் எந்த நிகழ்வுகளும் நடக்கவில்லை. இப்படி காப்பியங்களில் நடைபெறுகின்ற அந்த கதையினுடைய நிகழ்வுகளை, அந்த நட்சத்திரங்களை நாம் ஒப்பிட்டு அந்த ஜாதகத்திற்கு நாம் பலன் சொன்னோமானால் அந்த ஜாதகம் நல்ல ஒரு நிலையும் புரிதலும் அவருக்கு ஏற்படும். இது ராமாயணத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. அதே போல் மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு எடுத்துக்குவோம். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் என்ற ஒரு கேரக்டர். இந்த அஸ்வத்தாமனுடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா துரோணர். ஒரு நிகழ்வு
இந்த அஸ்வத்தாமன் வந்து அஸ்வதி நட்சத்திரமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த கேரக்டர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபாண்டவனுடைய குழந்தைகள் அனைவரையும் கருவில் இருக்கும் குழந்தை வரை அந்த கேரக்டர் அளிக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு குருநாதர் அவருடைய மகன் ஒரு கருவில் இருக்கும் குழந்தையை கூட விட்டு வைக்காமல் அழிக்கும் ஒரு சபதத்தை ஏற்கிறார். போரில் இந்த துரோணருடைய பலத்தை எப்படி இலக்கு செய்வது என்று ஒரு நிலைப்பாடு வரும்பொழுது பகவான் கிருஷ்ணன் வந்து தர்மர்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு சொல்லுவேன், அதாவது ஒரு நிகழ்வை சொல்லுவேன், அந்த நிகழ்வை நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னு தர்மர் கேட்குறாரு. அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன், நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நீ அப்படி சொல்லும்போது என்ற யானைக்கு நடுமத்தில் நான் சங்க ஊதிடுவேன் அப்படிங்கிறார். அது எப்படி கண்ணா ஒரு உண்மையை பொய்யாக்குவது? நீ சொல்கிறது உண்மை, அதை நான் பொய்யாக்குகிறேன், அது என்னுடைய விதி அப்படின்னு சொல்லி தர்மர் வந்து அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு வேகமாக சொல்கிறாரு. அந்த இடைப்பட்ட அந்த என்ற யானைங்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து பகவான் சங்க ஊதுறாரு. அது யாருக்கும் கேட்கல. அந்த சொல் இறந்து விட்டது அப்படின்னு கேட்கும்போது அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற செய்தியை மட்டும் கேட்கு. அந்த செய்தி கேட்கும் பொழுது துரோணர் தன்னுடைய கையில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் இருக்கும்போது துரோணம் மேலே அர்ஜுனனை அம்பை எய்த செய்து அந்த துரோணருடைய வாழ்க்கையை அந்த நிகழ்வு நடக்கிறது. அப்போ அந்த செயல் எங்கே நடக்கிறது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, துரோணரே அவருடைய பையன்தான் முழு மூச்சாக இருக்கிறாரு, உயிராக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும், இப்போ அசுபதி நட்சத்திரக்காரங்கள் அவங்களுடைய தந்தை இருக்கும் வரை அவரால் பிரகாசிக்க முடியாது, அதற்கு பின்புதான் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாகும். இது கர்மா. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதனுடைய அந்த மகாபாரதம் ராமாயணத்தில் எப்படி கேரக்டர் வாங்கியிருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு படித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ணம் வேலை செய்யும். எப்படி சார் கதை கேட்குறதுக்கும் கர்ணம் வேலை செய்கிறதுக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ணம் கர்மாவை குறைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து கதைகளை மனப்பாடம் செய்யும் பொழுது, காவியங்களை நீங்கள் மனப்பாடம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புது வகையான நியூரான் கூட்டம் உற்பத்தியாகும். அந்த நியூரான் கூட்டம் உங்களுக்கு உற்பத்தியாகி அது எலக்ட்ரானாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வையும் சந்தோஷத்தையும் தர காத்திருக்கு. இப்போ நீங்கள் 10 பேர் பேசுகிற 10 பேர் இருக்கிற சபையில் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த 10 பேர் சிரித்து கை தட்டினாங்கன்னா உங்கள் மூளையில் இருக்கிற ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரந்ததுன்னா டோபைன்கிற திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரந்ததுன்னா உங்களுடைய மனநிலை சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை சந்தோஷம்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் வந்து மனப்பாடம் எதையெல்லாம் பண்ணுறீங்கிறது முக்கியமல்ல, ஆனால் காவியங்களையும் காப்பியங்களையும் இந்த மாதிரி கதைகளையும் நீங்கள் வந்து நிறையா ஜோதிடர்கள் வந்து நிறையா பயன்படுத்தி சொன்னீங்கன்னா அது எளிதாக மக்களுக்கு போய் சேரும். உங்களுக்கும் மனதில் அது நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி தரும். இந்த கதைகள் வந்து வெறும் ஜோதிடத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதல்ல, ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை எவ்வாறு புரிந்து கொள்வதற்கென்று சமயோசித புத்தின்னு ஒன்று இருக்கு.
அந்த புத்தி அங்கே வேலை செய்யும். அந்த கேரக்டர்லாம் மனசுக்குள்ளே நீங்கள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு இயக்குனர் ஆயிடுறீங்க. உங்களை வேறு யாரும் இயக்க முடியாது, நீங்களே இயக்குனர். ஏன்னா நிறையா கதாபாத்திரங்களை நீங்கள் உள்ளடக்கி இருக்கிறதுனால அந்த கதாபாத்திரங்கள் அவ்வப்போது உங்கள் கண்ணெதிரே தெரியும். அப்படி கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கண்ணெதிரே தெரியும் போது அந்த கதாபாத்திரம் என்ன செய்ய போகிறதுங்கிறது தெரியும். அந்த என்ன செய்ய போகிறதுங்கிறது தெரிஞ்சதுனால இதுதான் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் காவியங்களும் காப்பியங்களும் கதையல்ல, நம் வாழ்வோடு ஒன்றி இருக்கும் ஒரு நிகழ்வு என்று கூறி எனக்கு இந்த தலைப்பை பேச வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நட்சத்திரங்களை கையாளும் விதம் பற்றி வேலுசு அவர்கள் உரையாற்றிய நிகழ்வு புராணங்களையும் நட்சத்திரங்களையும் எவ்வாறு இணைத்து பலன் கூறலாம், நட்சத்திரங்களை எவ்வாறு கோர்க்கலாம் என்று ஒரு அருமையான விதத்தில் எடுத்துரைத்தார். அவர்களுக்கு அருண்ராம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்.